ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புதன் திசையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புதன் திசைக்கு உண்டான பரிகாரங்களும் அதோடைய பலன்களும் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒருத்தருக்கு புதன் திசை ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுக்கு புதன் காலபுருஷனுக்கே 6ஆம் அதிபதியாக இருக்கார். 3, 6 கூடையவர். பொதுவாக ஒருத்தருக்கு புதன் திசை ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை கடன் ரீதியான பிரச்சனைகளோ கண்டிப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கோர்ட்டு கேஸு வழக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். இது இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுவும் மேச லக்னம், கடக லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்து புதன் திசை உங்களுக்கு நடக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவங்கெல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா மேச லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் புதன் எப்போவுமே 1% கூட நல்லதே செய்கிறது கிடையாது. அவங்களுக்குலாம் புதன் திசை வந்துட்டாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் ஆனால் ஒரு நல்ல பரிகாரமும் இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் தாந்திரிக பரிகாரம். லைஃப்பில் ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆனால் என்னென்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த பரிகாரத்தை செய்கிறது மட்டும் கிடையாது. சில விஷயங்கள் நான் அப்டேட் கொடுப்பேன். அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, இப்போ புதன் திசை உங்களுக்கு நடக்குதா, உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்து புதன் திசை நடக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். புதன் திசை எல்லா லக்னத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ரிஷப லக்னத்துக்குலாம் 2, 5 கூடையவருடைய திசையாக மாறும். ஸோ அப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மேச லக்னத்துக்கு 3, 6 கூடையவர், கடக லக்னத்துக்கு 12, 3 கூடையவர். சரியான அலைச்சல் இருக்கும். ஆனால் அதனால் சல்லி பைசா பிரயோஜனம் இருக்காது. அந்த மாதிரி சில விஷயங்களை கொடுத்துருவார். அதனால் ரொம்ப புதன் திசை ஆரம்பிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் பலமாக இருந்துட்டாலே வேறு எந்த கிரகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. அவங்கள வீழ்த்தவே முடியாது. என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, புதன் ஒருத்தருக்கு வலுவாக இருக்குது அப்படின்னா அவரை பகச்சிக்கவே கூடாது. அதே மாதிரி எந்த கிரகமும் எல்லா கிரகத்தை விட புதன் தான் பெரிய ஆள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் சனி தான் பெருசு, நவகிரகங்களுக்கு சூரியன் தான் அதிபதி, இது எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தன்னுடைய புத்திசாலித்தனம் மூலிமா எந்த விஷயத்தையும் சமாளிக்க முடியும். அதாவது சமயோஜிதமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். அதுதான் என்னுடைய கணிப்பும். ஸோ அதனால் நவகிரகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான பிளானட் அப்படின்னா நான் சொல்கிறது புதன் தான். அதனால் உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களோட நீங்கள் எப்போவுமே பகையே வச்சுக்காதீங்க. அவங்களோட நட்பே நீங்கள் பாராட்டுங்க. அது ரொம்ப நல்லது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப அப்டேட்டடாக இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி பேசி ஜெயிக்க முடியாது. ஒரு விஷயத்தை ஈஸியாக சமாளிப்பாங்க. அது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாக சமாளிக்க முடியும். தன்னை மிகைப்படுத்தி பேசிக்கிறது புதன்னாலே ஒரு விளம்பரம். ஸோ ஒரு விஷயத்தை ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது, தன்னை மிகைப்படுத்தி காமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதன் இன்டெலிஜென்ட்டு. அதே மாதிரி தாய் மாமா, கம்யூனிகேஷன்ஸு, அப்டேட்டு, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி 12 வயசு இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த பருவ குழந்தைகள் சொல்லுவோம்ல, அதெல்லாம் புதன் தான் குறிக்கும். அதே மாதிரி டெக்னாலஜி, அதே மாதிரி டீச்சிங்ஸு, பேங்கிங்கு, ரைட்டிங்கு, புதன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல கவிதை எழுதுவாங்க, நல்லா அழகாக எழுதுவாங்க. கவிதை, இது எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது புதன் ஒருத்தருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா, சாணக்கியன்னு சொல்லுவாங்களா, அரசியல்வாதிகளை உருவாக்கக்கூடிய தலைவர், அதாவது சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏன்னா அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லு. அவங்களே கைக்குள்ளே வச்சு ஆட்டி படைக்கிறது ஒரு சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த சாணக்கியத்தனம் தான் புதன்ங்க. இந்த புதன் ரொம்ப கெட்டிக்கார குழந்தைகளுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். புதன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்கள் லக்னத்துக்கு எந்த அதிபதி, அவர் எந்த திசை, எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், எந்த பிளேஸில் இருக்கார், இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம். அவர் உச்சமாக இருக்கார், நீச்சமாக இருக்காரு அப்படிங்கிறது அடுத்த விஷயம். நீச்சமாக இருக்கார் அப்படின்னா அவர் நீச்ச பங்க ராஜ யோகம் கூட இருக்கும். அதுக்காக அவங்க இன்டெலிஜென்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் புதன் குரு வீட்டில் இருக்கார், அவர் குரு கூட இருக்கார், இல்லை சுக்கிரன் கூட இருக்கார், நீச்சமாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக புதன் நீச்சமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லைன்னா சொல்ல முடியாது. படு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. நீச்சம், உச்சம் இதை வச்சு மட்டும் கால்குலேட் போடக்கூடாது. புதனுடைய தன்மைகளை வச்சு தான் நம்ம கால்குலேட் போடணும். பொதுவாகவே இந்த புதன் திசை நிறைய பேர்த்துக்கு நன்மைகள் செய்கிறத காட்டிலும், அதாவது மேஷத்துக்கு, விருச்சகத்துக்கு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடக, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப பேடாக தான் இருக்குது. விருச்சக லக்னம், மேஷ லக்னம், கடக லக்னம், இவங்களுக்கெல்லாம் புதன் திசை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம்
கஷ்டத்தை தாங்க கொடுக்குது. அது வந்து பகையான கிரகங்கிறனாலயா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டம். கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை இதெல்லாம் வந்து அவங்களால சமாளிக்கவே முடியல. இதே சிம்ம லக்னமாக இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப ஓகே தான். பட் ஆனால் பெருசாக ரிலேஷன்ஷிப்புக்கு அது வந்து க்ரோத் பண்ணுறது கிடையாது. ரிஷப லக்னம், துலா லக்னம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். அவங்களுக்குலாம் வந்து எக்கனாமிக்கலும் ஓகே. பெருசாக புதன் திசையில நல்ல வளர்ச்சி தான். புதன் திசை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதே மாதிரி மிதுனமும் கன்னியும் வந்து ஓரளவு நல்லா ஏன்னா ராசி அதிபதி லக்னாதிபதியாகவே புதன் வராரு. அவங்களுக்கெல்லாமே புதன் திசை ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எல்லா இதுக்குமே வந்து புதன் திசை வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அப்புறம் வந்து பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் புதனும் சனியும் ஒன்றா சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த புதன் சனி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க. அதனால மனசு நொந்து போகிறாங்க. இந்த புதன் வந்து புத்திசாலி கிரகமாக இருந்தாலுமே இந்த புதன் சனி யாருக்கெல்லாம் சேருதோ கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை சந்திப்பாங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டு போவாங்க. இது வந்து இந்த புதன் சனி இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து யாருக்குமே ஜாமீன் போட்டுறாதீங்க. இவங்களுக்கு நான் கேரண்டி என்ன நம்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் தயவு செய்து சொல்லிடாதீங்க. அது பெரிய பாதாளத்துக்கு கொண்டு போய் உங்களை தள்ளிடும். ஸோ அதனால் இந்த புதன் சனி சேர்க்கை இருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கான்னு சொல்லுங்கள். மனநிலை பாதிப்பெல்லாம் இந்த புதன் சந்திரனால தான் வரும். ஏன்னா ஒரே நிலைப்பாட்டில் இல்லாதது சந்திரன். இந்த புதனுக்கு பகை அப்படின்னாலே ஒரே கிரகம் வந்து இந்த சந்திரன் தான். ஸோ புதன் சந்திரன் இது வந்து அவங்களுக்கு வந்து ஆனால் வாக்குப்பளித்தம் நல்ல ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஷார்ப்பு மைண்டு எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க ஈஸியாக டிப்ரெஷன் ஆகிறது இந்த வந்து இந்த சைக்காட்ரிக் டேப்லெட்லாம் எடுக்கிறாங்களா அவங்களுக்குலாம் இந்த புதன் சந்திரன் இன்டைரக்டாவது கனெக்டில் இருக்கும். அப்படிலாம் இருந்தால் தான் அது நடக்கும். ஆனால் அவங்க ஷார்ப் மைண்டாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் குரு இந்த புதன் குரு வந்து சூப்பரான கிரக சேர்க்கை. இது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிடுங்கிக்கிட்டால் கூட திரும்ப அவங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த சேர்க்கை இருக்குது. சரி நம்ம புதன் திசைக்கு உண்டான பரிகாரங்களை பார்க்கலாம். நட்பு இதெல்லாமே வந்து புதன் தான் குறிக்கும். புதன் வந்து உங்கள் ஜாதகத்தில் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து லவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்காதீங்க. ஒரு மனிதராக இருந்தாலே காதல் வயப்படுறது இயல்பான விஷயம். அதே மாதிரி நட்பாக தான் இருக்க முடியும். ஆனாலும் நீங்கள் ஒரு லவ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஏமாற்றத்தை சந்திப்போம். இதுக்கு நம்ம மனநிலை தயாராக இருக்கணும்னு டெய்லி கண்ணாடியை பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ண போங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்கிட்டையும் சரி. ஃப்ரெண்டை வந்து தாமரை இலை தண்ணீர் எப்படி தண்ணிக்குள்ளேயே தான் அது இருக்கும் ஆனால் ஒட்டவே ஒட்டாது. அது மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வேறு வழி இல்லைன்னா உங்கள் மனசை குத்தி கிழிச்சிட்டு போயிடுவாங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கும். புதன் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்காரு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. வேறு வழியே கிடையாது. அவங்களுக்காக நீங்கள் உயிரை விட்டுட்ருப்பீங்க. உங்களுக்காக அவங்க எதையும் பண்ண மாட்டாங்க. அதனால நிறைய வருத்தப்படுவீங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து புதன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். புதன் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் புதனுக்கு உண்டான தாந்திரிக பரிகாரத்தை பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளவுஸ் பீட் மாதிரி ஒரு வாங்கிக்கோங்க. 1 மீட்டருக்கு வாங்குங்க. ஆனால் ப்ளைனாக இருக்கணும். பச்சை கலரில் ஒரு ப்ளவுஸ் பீட்டை நீங்கள் வாங்குங்க. ஆனால் அதில் ப்ளைனாக இருக்கணும். இந்த காட்டன் கிளாத் இருக்குல்ல அது மாதிரி 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 8 பீஸாக கட் பண்ணிவிட்டு பாசி பயிர் தெரியுங்களா? பாசி பயிர் பச்சை கலரில் இருக்கும்ல அதுதான். அதை கொஞ்சமாக எடுத்து வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டிடுங்க. அதை கட்டிட்டு இதே மாதிரி 8 இதுலேயும் வச்சு மூட்டை மாதிரி கட்டி 8 மூட்டை மாதிரி சின்னதாக இருக்குங்களா ஒவ்வொரு நாள் நைட்டும் தலைக்கு அடியில் வச்சு படுத்து தூங்கணும். இதுதான் ரொம்ப சிம்பிள். இதை என்னைக்கு பண்ணணும்னா ஒரு தேய்பிறை புதன்கிழமையில் ஆரம்பிக்கணும். பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது தேய்பிறையாக இருக்கும். அடுத்த புதன்கிழமை அது தேய்பிறையாக தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேய்பிறையில் ஆரம்பித்து தேய்பிறையில் தான் நீங்கள் முடிக்கணும். ஒரு இது வந்து தேய்பிறையில் ஆரம்பித்து அடுத்தது வந்து வளர்பிறையாக போகவே கூடாது. அதனால் தேய்பிறையில் ஆரம்பித்து தேய்பிறையில் தான் முடிக்கணும். இதை வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தேய்பிறை புதன்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. புதன்கிழமை ஆரம்பிக்கிறீங்களா? புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் மொத்தம் 8 நாள் ஆகுது. ஓகேங்களா? அதே தேய்பிறை புதனில் நீங்கள் முடிக்கிறீங்க. அப்போ 8 நாள் கண்டினியூஸாக என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா தலையில் வச்சு படுத்துட்டு அது காலையில் எழுந்திரிச்சு யூஸ் பண்ணதெல்லாம் ஒரு கவரில் போட்டு சேர்த்து வச்சுருங்க. மொத்தம் 8 இது பீஸு சேர்ந்துடும். 9ஆவது நாள் தண்ணி ஓடுது இல்லையா, ஓடுற நதியில் கொண்டு போய் கையில் வச்சுட்டு தூக்கி எறியக்கூடாது. கையில் வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு போய் இதெல்லாம் எப்படி அடிச்சுட்டு போகுதோ அதே மாதிரி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் என்னை விட்டு அடிச்சுட்டு
போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு அடிச்சுட்டு ஓடிடணும்னு வச்சுக்கோங்க. அப்படி சங்கல்பம் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தீபம் போட்டுருங்க. 2 தீபம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இது வந்து புதன்கிழமை வந்து தேய்பிறையில் ஆரம்பித்து தேய்பிறையில் தான் முடிக்கணும். இது ஆரம்பிக்கும் போது 7 நாள் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. அப்படி போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இதை எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த மூட்டையை வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா ஒரு நாள் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. கண்டினியூஸாக 7 நாள் தொடர்ந்து செய்யணும். நீங்கள் வெளியூர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதை கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் படுத்து தூங்கும்போது உங்கள் தலைக்கு அடியில் இந்த பாசிப்பயிறு மூட்டை இருக்கணும். சின்னதாக கட்டுங்க, ரொம்ப பெருசாலாம் கட்ட வேண்டாம். இது வந்து ஒரே ஒரு டைம் செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி இந்த புதன் தசை நடக்குது அப்படின்னா அடிக்கடி பரிகாரம் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் குறிக்கிறதெல்லாம் இந்த புதன் தான். இந்த புதன் வந்து இரட்டை விஷயங்களை செய்யும். ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு மறுபடியும் மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதன் தான் செஞ்சு கொடுப்பாரு. ஏன்னா புதன் வந்து இரட்டைப்படை. ஒரு விஷயத்தை வந்து மறுபடியும் நடத்தி கொடுக்குறதுல கில்லாடி. இது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை அமைச்சு கொடுத்துருவாரு. இந்த புதன் வந்து அனுராதா நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா, அனுஷ நட்சத்திரமும் புதன்கிழமையும் ஒன்றாக சேரக்கூடிய நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. புதன் திசை நடக்குது அப்படின்னா இந்த புதன்கிழமையும் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமும் வரக்கூடிய நாள் அன்னைக்கு சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு போகணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, என்னுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஷார்ட்ஸ் போடுவேன். புதன்கிழமையும் அனுராதா நட்சத்திரமும் வருஷத்துக்கு 1 நாளோ 2 நாளோ தான் வரும். அது வந்து சூரிய கிரகணத்துக்கு ஒப்பான நாள். அந்த நாளில் வந்து நீங்கள் பாசிப்பயிறுனால பாயசம் செஞ்சு சக்கரத்தாழ்வார் இருக்கார் இல்லையா, அவருக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு, பெருமாள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு சக்கரத்தாழ்வாருக்கு வந்து இந்த பாயசத்தை நைவேத்தியமாக படைச்சிட்டு அதை வந்து பக்தர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். புதனால் இருக்கக்கூடிய அத்தனை தோஷமும் போகும். முக்கியமாக பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட்டு, கடன் பிரச்சனைகளாக அடைஞ்சிரும். புதன்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் வரக்கூடிய அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப இதே மாதிரி இன்னொன்று புத அஷ்டமின்னு வரும். புத அஷ்டமி அதுவும் சூரிய கிரகணத்துக்கு ஒப்பான நாள். அது எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் ஒன்று சேரக்கூடிய நாள். என்னோடய சோஷியல் மீடியாவில் நான் போடுவேன், புத அஷ்டமின்னு போடுவேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் என்னென்னா, சக்கரத்தாழ்வார் இருக்கார் இல்லைங்களா, அவரை வழிபாடு பண்ணணும். ஆழ்வார் சன்னதியில் தயிர் சாதமும் ஊறுகாயும் வச்சு அங்கே வந்து அங்கே பெருமாளை வணங்கிட்டு ஆழ்வார் சன்னதியில் தயிர் சாதமும் ஊறுகாயும் வச்சு அங்கே படைச்சிட்டு வரவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுவும் ஊறுகாயில் நெல்லிக்காய் ஊறுகாயை தானம் பண்ணுங்கள். செல்வ வளம் அப்படிங்கிறது அளவற்ற நிலையில் உங்களுக்கு வந்து சேரும். அப்படி இல்லை நீங்கள் ஆழ்வார் சன்னதியில் பண்ண முடியல அப்படின்னா சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர்னு இருப்பார். சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வந்து வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் சேரும்போது வழிபாடு பண்ணுங்க. இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து புத அனுராதாவும் இருந்தாலும் சரி, புதாஷ்டமியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் வரக்கூடிய பவர்ஃபுல்லான நாள். அந்த நாளெல்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க. அந்த நாளில் வழிபாடு பண்ணுங்க. இதை வந்து இப்போ நான் சொன்ன அந்த தாந்திரிக பரிகாரத்தை ஒரே ஒரு டைம் மட்டும் செய்யுங்க. இது வந்து போதுமானது. இதில் வந்து இந்த புதன் திசைக்குண்டான பரிகாரத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.